இன்றைய காணொளி நாங்கள் பார்க்க போகிறது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர். டிஜிட்டல் மல்டிமீட்டரில் வந்து இது வந்து ஒரு சாதாரண மல்டிமீட்டர். இதில் வந்து எலக்ட்ரானிக் கம்பவுண்டுகள் சிறந்த முறையில் அவதானிப்பதற்காக இதை பயன்படுத்துகின்றோம். இதில் வந்து முதலாவது பார்க்க போனால் இதில் ஓம்ஸ் வேலை போட்டிருக்கு. 200 ஓம்ஸில் இருந்து 2000 கிலோ ஓம்ஸ் வரைக்கும் இந்த ரேஞ்சில் இந்த மல்டிமீட்டரில் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இந்த போல்ட் போட்டிருக்கு. இதில் வந்து நேர் கோடு போட்டு கீழே டொட் போட்டு ஒரு கோடு இருக்குது. இது வந்து டிசி கரண்டுக்குரிய லோகோ, டிசி கரண்டுக்குரிய குறியீடு. இதிலிருந்து நாங்கள் 200 மில்லி ஆம்பியர் டிசி கரண்டில் இருந்து 600 வோல்ட் டிசி வரைக்கும் அவதானிக்கலாம் இந்த மல்டிமீட்டர் இதில் இந்த ரேஞ்சில் விட்டு. ரெண்டாவதாக இதில் வந்து இது ஏசி கரண்டுக்குரிய குறியீடு. இதில் வந்து இந்த வளைவு குறியீடு போட்டிருந்தால் அது ஏசி கரண்ட். 200 ஏசி வோல்ட்லேருந்து 600 ஏசி வோல்ட் வரைக்கும் இதில் விட்டு அவதானிக்கலாம். ரெண்டாவது இதில் வந்து ஆம்பியஸ் வந்து ஆக குறைஞ்ச லெவலில் விட்டு பார்க்குறக்குரிய 3 இடம் இருக்குது. ஆம்பியஸ் வந்து இதுலேயும் பார்க்கலாம். இது 10 ஆம்பியர் மட்டும் பார்க்கலாம். 10 ஆம்பியருக்குள்ள இருந்து அந்த 1 ஆம்பியர் ரேஞ்சுக்குள்ளே இதில் வழிய சிறந்த முறையில் அவதானிக்கலாம். மிக குறைந்த அளவு மில்லி ஆம்பியர்லேருந்து மைக்ரோ மில்லி ஆம்பியர் வரைக்கும் உடைய ரேஞ்சை இதில் பார்க்கலாம். இதில் வந்து 200 மில்லி ஆம்பியர்லேருந்து 2000 மைக்ரோ மில்லி ஆம்பியர் வரைக்கும் இந்த இடத்தில் விட்டு அவதானிக்கலாம். இதில் 10 ஆம்பியர் மட்டும் அவதானிக்கலாம். அடுத்ததாக பேட்ரி வந்து 1.5 வோல்ட் ரெண்டு நிலையில் விட்டு அவதானிக்கலாம். ஆனால் இதில் மட்டும்தான் பேட்டரி பார்க்க முடியுமென்றில்லை, இதிலையும் பார்க்கலாம் விட்டு. இதில் பார்க்க சில மில்லி ஆம்பியர்கள் கூடி குறைஞ்சி காணப்படும். இதில் சிறந்த முறையில் காணப்படும். அடுத்தது இதில் வந்து இருவாய்களும் செக் பண்ணலாம் இந்த மல்டிமீட்டரில். இது இருவாயுக்குரிய குறியீடு. இருவாயின டயோட்டும் இதில் செக் பண்ணலாம். மற்ற பஸர் மோட்டில் விட்டு ஷார்ட் சர்க்கிட் அதுக்குரிய சவுண்ட்ஸ் இதில் வந்து இந்த பஸர் மோட்டில் விட்டு சர்க்கிட்டுகளை தொடும் பொழுது ஒரு சத்தம் பெறும் அந்த எல்லாமையும் அவதானிக்க முடியும். அதன் வச்சும் சில இதுகள் கண்டுபிடிக்க முடியும். ஷார்ட் சர்க்கிட் ஓம்ஸில் விட்டால் சில நேரம் கை ஓம்ஸ் என காட்டாது. அதனால் பஸர் மோட்டில் விட்டு அவதானிப்பது சரியான முறையில் நாங்கள் கண்டறிய முடியும். ரெண்டாவது வந்து இதில் வந்து கொமனுக்கு வந்து போய் மைனஸை கொள்வ வேணும் வயரை. ரெண்டாவது வந்து இது வந்து ரெண்டாவது இருக்கிறது வந்து ப்ளஸ் கொள்வ வேணும். இதில் வந்து வோல்ட் ஓம்ஸ் ஆம்பியர்ஸ் டயோட் விளம் பார்ப்பதற்காக மட்டும் இந்த சிவப்பு வயரை இந்த ரெண்டாவது இதில் கொள்வ வேணும். மற்றது இதில் வந்து நாங்கள் ஆம்பியர்ஸ் பார்க்குற டிசி ஆம்பியர் மட்டும்தான் இந்த மல்டிமீட்டரில் பார்க்கலாம். டிசி மட்டும்தான் பார்க்கலாம். டிசி மட்டும் 10 ஆம்பியர் மட்டும்தான் பார்க்கலாம். 10 ஆம்பியர் மட்டும் பார்ப்பதற்காக இந்த இடத்தில் ப்ளஸ் வர்ற வயரை கொள்வ வேண்டும். மற்றது இதில் வந்து சிறந்த முறையில் அவதானிப்பதற்காக இதில் வந்து ஒரு 10 ஆம்பியர் பியூஸ் கொடுத்துருக்குது மேக்ஸிமம். மற்றது 10 செகண்டுக்கு பார்க்க முடியும். தொடர்ச்சியாக பார்த்தா சிறந்த முறையில் அவதானிக்கலாம். தொடர்ந்து பார்த்தால் மீட்டர் பழுதாக போகும். அதை 10 செகண்ட் மட்டும் டக்குன்னு அவதானித்து விட சொல்லியிருக்குது. மற்றது இதில் போட்டிருக்குது ஒரு டிசி கரண்டில் வந்து 200 மில்லி ஆம்பியர்லேருந்து 250 வோல்ட் மட்டும் சிறந்த முறையில் அவதானிக்க முடியும் என்று அதன் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது வந்து இதில் வந்து ஏசி கரண்ட் வந்து 500 வோல்ட் மேக்ஸிமம் பாவிக்க முடியும். மற்ற வயர் கொள்கிற முறையை தற்பொழுது காட்டுகின்றேன். இதில் கொமன் வந்து முதலாவது கீழே இருக்கிற வயரில் கொமன் இது மைனஸ். ப்ளஸ் வயர் ரெண்டாவது வாரத்தில் குழவி நாங்கள் பார்க்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நான் தற்போது சும்மா ஒரு பஸர் மோட்டில் விட்டு காட்டுறேன். இதுதான் பஸர் மோட். இதில் டயோட்டும் அவதானிக்கலாம். பஸர் மோட் இதில் வந்து இந்த 2 ப்ராப்பையும் ஒன்றோட ஒரு சவுண்ட் ஒன்று வரணும். இது வர்ற வழியாக இது பஸர் மோட்டில் நாங்கள் விட்டுக்கலாம். இது சரியான முறை. இதில் வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்து நாங்கள் விட்டு சரியான அளவுகளில் விட்டு சரியான கம்பவுண்டுகளின் அளவுகளையும் சரியான விளக்கத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மல்டிமீட்டரை போல் இன்னும் 2-3 மல்டிமீட்டர் இருக்குது.
அதை அடுத்து வரும் வீடியோக்கள் காட்டுகின்றோம். அதில் கிளிப் ஒன் மீட்டர் இருக்குது. குறிப்பாக காணப்பட்டால் ஏசி எம்பிஎஸ் பார்க்குறதுக்கு தயாரிக்கப்பட்ட கிளிப் ஒன் மீட்டர் இருக்குது. அதில் வேவுகள் அதில் பார்க்குறதுக்கெல்லாம் மீட்டர் இருக்குது. நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு மல்டிமீட்டரை பற்றி அவதானிப்போம்.